ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். மறுபடியும் இந்த சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்கள் என்னோட இந்த ஜேர்னியில் இருப்பீங்கன்னா, இதோட ஃபஸ்ட் பார்ட் நான் என்னோடய ஃபவுண்டேஷனை நான் இதுக்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன். அதை உங்களால் கேட்க முடியும்னா கேளுங்க. தொடர்ந்து அதோட தொடர்ச்சியாக தான் நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த திரியேக தேவனை அறிந்து கொள்ளாமல் நீங்கள் இந்த பைபிள் ஃபுல்லாக, அதாவது நான் இப்போ பேச போகிற அடுத்தடுத்த காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ளணுன்னா, இந்த திரியேக தேவனை குறித்ததான அறிவு இல்லைன்னா, நான் பேசுகிற ஒவ்வொரு காரியமும் இப்போ ஆண்டவர் இந்த அன்பின் நிமித்தமாக படைக்கப்பட்ட இந்த பூமியையும் இந்த மனுஷனையும் நீங்கள் அறிந்து கொண்டாதான் இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா நிறைய பேருக்கு நிறைய வசனங்கள் தெரியும். நான் ஒரு வசனத்தை சொல்லும்போது அவங்களுக்கு இன்னொரு வசனம் மைண்டில் வரும். இல்லையே இப்படி தானே போட்டிருக்கு, இந்த பிரதர் தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு. அதாவது நீங்கள் பிக் பிக்சர் மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முழு சார்ட்டையும் நீங்கள் பார்த்தா தான், இப்போ நான் ஒரு பெரிய ஒரு படத்தை ஜூம் பண்ணி ஒரே ஒரு இடத்த ஒருத்தரோட கண்ணை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதோட ஃபுல் பிக்சர் என்னன்னு நீங்கள் தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. அது மேல்பாங்க, இன்னொருத்தவங்க இது ஃபீமேலோட ஐம்பாங்க, இல்லை அது இந்த மாதிரிம்பாங்க. அதோட உருவம் தெரியாது. நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி பார்த்துட்டு முழு உருவத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி பேச முடியும். அதனால் நீங்கள் இந்த ஃபவுண்டேஷன் தெரியாமல் ஒரு வசனத்தை எடுத்து பேசுனீங்கன்னா அந்த வசனம் அந்தந்த இடத்துல உங்களுக்கு கரெக்டாக படுற மாதிரி இருக்கும். நிறைய வசனங்கள் அதுக்கு ரிலேட்டடாக உங்களுக்கு மைண்டில் வந்துகிட்டே இருக்கும்போது, இல்லையே இவர் இப்படி சொல்கிறாரு, இல்லை ஆண்டவருடைய இருதயத்தையும் ஆண்டவர் எப்படி நம்மளை உருவாக்குனாரு படைச்சாருன்றதை நீங்கள் திருத்துவத்திலிருந்து நீங்கள் அந்த லென்ஸ் வழியாக பார்த்தா தான் உங்களுக்கு மற்ற வசனங்கள் தெரியும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் அப்படிம்பாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா எபிரேயரில் சொல்லியிருப்பார், பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் திருவுளம் பற்றின தேவன் மொத்த தற்சுரூபமாய், அதாவது மாம்சமாயி, அவர் வார்த்தை மாம்சமாயி இயேசுவாக வந்த அந்த இயேசுவானவரை நீங்கள் பார்க்கும்போது தான் மொத்தமாக தெரியும். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் கவர்னண்ட்டுக்கு கீழே ஒரு மாதிரி அவர் வெளிப்பட்டிருப்பார். உடனே நீங்கள் அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர், அதெல்லாம் தான் இருக்குதான். ஆனால் அதெல்லாம் மேலே அவருடைய அன்பு எவ்வளவு மேலானதுன்றதை நீங்கள் அறிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களால் அந்த உறவில் இருக்க முடியும். அந்த கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், இந்த பூமியில் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கட்டும், அதில் நீங்கள் அதாவது நான் போன வாரமே பேசியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, மீனை தண்ணியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா அதை தூக்கி எங்கே போட்டாலும் சரி அது துடிச்சிக்கிட்டு தான் இருக்கும், துடிச்சு இறந்தே போயிடும். அது மாதிரி நீங்கள் ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்கள் எப்போ அவன் ஆதாம் ஏவாள் அந்த கனியை பறித்து அவன் சாப்பிட்டானோ முதல்ல அவனுக்கு நடந்த காரியம் என்னன்னு சொல்லுங்க? ஆண்டவரோட சத்தத்தை அவனால் கேட்க முடியல. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ நரகம் ரொம்ப கொடுமையானது. நான் சொல்கிறேன், நரகத்தில் முதல்ல ஆண்டவர் பரலோகம் நரகம்ன்றது நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எங்கே ஆண்டவர் பெருசாக சொல்லியிருப்பார் சொல்லுங்கள்? கனியை பறித்து சாப்பிட்ட உடனே நீ நரகத்துக்கு போயிடுவ, இல்லாட்டி நீ பரலோகத்துக்கு போவேன்னு சொன்னாரா? இல்லை ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னாரா நீ பரலோகத்துக்கு போகணும், நரகத்துக்கு போயிடாத? தாவீதை கூப்பிட்டு சொன்னாரா? ஏன்னா நரகத்தை விட மிக கொடியது எது தெரியுமா? இவன் அவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு அத்தி இலையினால் தன்னை மறைச்சி ஆண்டவர் கேட்குறாரு, ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்கிறான், நான் இந்த மரத்துக்கு பின்னாடி இருக்கேன்னு. ஆண்டவர் கேட்குறாரு, ஏன்? நான் நிர்வாணியாக இருக்கிறேன். உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யார்? ஆண்டவரோட வாய்ஸை கேட்க முடியாமல் அவன் போய் அதுக்கப்புறம் தான் பயம், வெட்கம், நம்ம இப்போ பூமியில் நமக்குள்ளே இருக்கிற இந்த கேரக்டர் எல்லாமே எங்கேருந்து வந்ததுன்னா, இவன் அந்த கனியை புசிச்சது நிமித்தம் வந்தது தான் இந்த பயம், இந்த வெட்கம். இதுதான் அந்த மரத்துக்கு பின்னாடி அவன் ஒரு ஃபீல் பண்ணான் பாருங்க, அதுதான் இருக்கிறதுலே நரகம். இதிலிருந்து உருவாகிறது தான் பாவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை ஒரு பேச்சுலர் லைஃப்பில் அவன் தண்ணி அடிக்கிறான், தம் அடிக்கிறான்னா, அந்த உறவு ஆண்டவரை யாருன்றது அவனுக்கு தெரியாததுனால வர்ற அந்த வேரில் நடக்கிற பிரச்சனையினால தான் அவன் அந்த மாதிரி ஒரு கிரியை அவனுக்குள்ளேருந்து வெளிப்படும். அதனால தான் ஆண்டவர் நீங்கள் இப்போ பூமியில் வரும்போது பார்த்தீங்கன்னா ஆயக்காரரோட உட்காந்து சாப்பிடுவார், அவர் பாவிகளோடு இருப்பார். ஏன்னா அவர் கனியை பார்க்க மாட்டார். அவன் எதனால் அப்படி இருக்கான்? அவனோட வேரை தான் அட்ரஸ் பண்ணுவார். அவனோட வேர் எங்கே அவனுக்கு மால் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா அவருக்கு தெரியும் அது ஏதேன் தோட்டத்திலேயே நடந்துருச்சுன்னு. அவர் அதை பிச்சு பார்க்கறனால தான் அவர் எல்லாரையுமே நேசிக்க முடியுது அவரால். நீங்கள் அந்த ஆண்டவர் அந்த திரியேக தேவனின் அந்த படைப்பையும் அவருக்குள்ளே இருந்து நம்ம சிருஷ்டிக்கப்பட்டதையும் அறிந்தால் மட்டும்தான் உங்களாலேயும் மற்றவர்களை நேசிக்க முடியும், நம்ம யாருன்றது தெரியும். இவனுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எந்த அளவுக்கு ஜென்டிலாக இருக்கிறாருன்னா ஃப்ரீ வில்லை நம்மக்கிட்டே கொடுத்துட்றாரு. நீங்கள் இப்போ சாய்ஸ் அப்படின்னு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் அப்படின்னா இப்போ நான் ஒரே ஒரு விரலை மட்டும் நீட்டிட்டு நீங்கள் இந்த ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னா எதை சூஸ் பண்ணுவீங்க? இதில் என்ன சாய்ஸ் இருக்குது? ஸோ நீ சொன்னதே ஒரே ஒரு விரல் தான்.
இதுல என்ன சாய்ஸு? இது மாதிரி ஆண்டவர் பண்ண மாட்டாரு. ஆண்டவரை நீங்க தெரிந்து கொள்ளவும் முடியும். என் நண்பன், என் ஃப்ரெண்டு போன வாரம் நான் சொல்லியிருப்பேன். ஆண்டவரே இல்ல, கடவுளே இல்ல அப்படின்னு ஒரு சாய்ஸ எடுத்தான் பாருங்க. அந்த அளவுக்கு ஆண்டவர் அன்பா இருக்கிறனால தான் அதையும் அலோவ் பண்றாரு. நீ வந்து அவரை ஏற்றுக்கொள்ளாம வாழ முடியும். ஆனா நீ நரக வாழ்க்கை வாழ்றதும், பரலோக மாதிரி வாழ்றதும் நீ தெரிந்து கொள்றதுல தான் இருக்கு. நீ ஆண்டவரை அறிகிற அறிவுல தான் இருக்கு. ஆண்டவர் அதனால தான் பரலோகத்தை பத்தி ஒரு இடத்துல புதிய ஏற்பாடுல வந்து ஆண்டவர் சொல்லுவார். நான் என்னுடைய பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போகிற வழியை வந்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். நான் போகிற வழியும் உங்களுக்கு தெரியும். நான் எங்க போறேன்னு உங்களுக்கு தெரியும்னு தோமா கேட்பான். நீங்க எங்க போறீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்க வழியும் தெரியாதுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு, நான் வந்து என் பிதாவின் வீட்டிற்கு போறேன், நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வரான் அப்படின்னு தான் சொல்லுவாரே தவிர, நான் பரலோகத்துக்கு போறேன், நான் பரலோகத்துக்கு போற வழியில தான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா நான் வந்து பிதாவை எப்படி அறிந்திருக்கிறேனோ அதே மாதிரி அந்த இடத்துக்கு தான் உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்றாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நானும் அவரும் ஒன்றா இருக்கிறோம், அதே மாதிரி நானும் நீங்களும் ஒன்றா இருக்கணும். நான் பிதாவுக்குள்ள இருக்கேன், நீங்க எனக்குள்ள இருக்கீங்க, நான் உங்களுக்குள்ள இருக்கேன். இந்த அந்த அறிதலும் ஆண்டவர் எல்லா இடத்துலயும் யோவான் அழகா அந்த இடத்துல எல்லாம் யோவான் 14, 17 எல்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆண்டவர் பிதாவும் எப்படி ஒன்றா இருக்கிறார்கள், அந்த ஒன்றா இருக்கிறதுக்குள்ளதான் நம்மளை படைச்சாரு. அங்கதான் ஒன்னா இருக்கணும்னு ஆண்டவர் நினைக்கிறாரு. ஏன் அப்படின்னா நம்ம சில நேரங்களில் நினைப்போம் ஆண்டவர் இருக்கிறாருன்னா என்ன ஒண்ணுமே வெளிப்பட்ட மாதிரியே தெரியலையே அப்படின்னா, ஆண்டவர் வந்து இந்த பூமியும் மனுபுத்திரர் கொடுத்தாருன்னா நம்மளை ஆளுகை செய்யறதுக்கு கொடுத்திருந்தார். நான் போன தடவை சொல்லியிருந்தேன் ஆளுகை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு. ஆளுகை செய்யறதுக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா நம்மளை கொண்டுதான் ஆண்டவர் செய்யணும்னு நினைப்பாரு. நம்ம ஆண்டவரால கூடாத காரியம் ஏதாவது உண்டா? எதுவுமே கிடையாது. எல்லாம் ஆண்டவரால கூடாத காரியமே எதுவும் கிடையாது. ஆனா நீ இல்லாம எதுவுமே பண்ண மாட்டார். நீ இல்லாம அவர் எதுவுமே பண்ண மாட்டார். அவரால் எல்லாம் முடியும். ஆனா ஒன்றை வச்சுதான் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனாலதான் பூமியில நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் என்ன எதுவுமே நடக்க மாட்டேங்குது, அவர் எங்க இருக்காருன்னா இப்ப நான் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு மொபைலை கேட்கறேன். உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்கு, நீங்க மொபைலை என்கிட்ட கொடுத்துட்டீங்க. நான் திரும்பவும் மொபைல் கேட்கறேன். நீங்க என்ன நினைப்பீங்க? இன்னும் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான், அதான் கொடுத்துட்டேனே. அதே தான் ஆண்டவர். ஆண்டவர் யாருன்றதையும் நீங்க யாருன்றதையும் அவர் தன்னோட ஜீவனையே கொடுத்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. இப்ப அவர் கொடுக்கறதுக்கிட்ட என்ன இருக்கு? நீங்க போய் அவர்கிட்ட போய் எனக்கு இந்த இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, இந்த வேலை கொடுங்க, ஒரு நல்ல ஒரு பெண்ணை பார்த்து கொடுங்க. ஆண்டவர் சொல்லுவாரு எல்லாமே நீயே பண்ணலாம்ப்பா, உங்ககிட்டயே நான் வந்து என்னோட ஜீவனை கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறாரு. நீங்க நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னோடனே நம்ம பேங்க் பேலன்ஸையும் நம்ம சூழ்நிலைகளையுமே பார்க்குறோம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, பூமியில இருக்கும்போது ஒரு இன்சிடென்ட் நான் சொல்றேனே, அவங்க வந்து கடல்ல வந்து தத்தளிச்சிட்டு இருப்பாங்க. இங்க ஆண்டவர் வந்து கரையில இருந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தான். ஆனா நம்ம நினைப்போம், நம்மளா இருந்து என்ன நினைப்போம், இப்ப டக்குன்னு அந்த போட்டுக்கிட்ட அவங்க படகுக்கு போகணும்னா ஒரு மோட்டார் போட் இருக்கா? இல்ல. ஒரு ஹெலிகாப்டர் இருக்கா? இல்ல. இப்ப எதுவுமே இல்ல. நான் வந்து இவ்வளவு பெரிய தேவன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லாம இருக்குமே அப்படின்னா நம்ம அப்படிதான் நினைப்போம். ஆனா ஆண்டவர் நம்மளை எப்படி உருவாக்கி இருக்காரு அப்படின்னா, அவர் கால் எடுத்து வைக்கிறாரு, அந்த கடலே பாத்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரி ஆயிருது. என்னன்னா அது வரைக்கும் அந்த இயற்கை நம்மளுக்கு இயற்கைக்கு கீழே நம்ம கீழ்ப்படிஞ்ச மாதிரி தெரியும். ஆனா அவர் கால் வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த இயற்கையே நம்மளுக்கு கீழ்ப்படியுது. அந்த மாதிரி அதாவது நம்ம சூழ்நிலைகளை பார்த்துட்டு இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை வந்து அவருடைய பிள்ளையா நம்மளை தெரிந்து கொள்ள, அந்த சூழ்நிலையில நம்ம கால் வைக்கும் போதும் சரி, நம்ம பேசும்போதும் சரி, அந்த சூழ்நிலையே நம்மளுக்கு கீழ்ப்படுகிற அளவுக்கு அதிகாரத்தையும் ஆளுகையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதைத்தான் நான் சொன்னேன். இந்த திரித்துவத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா அந்த அன்பு இந்த ஆளுகை அப்படின்னா நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அந்த அன்புல வந்து ஒரு அன்கண்டிஷனல் லவ், அது வந்து ஒரு செல்ஃப் சென்டர்டா இல்லாம அதர் சென்டர்டா இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் என்ன அப்படின்னா, நான் என்னுடைய நண்பன் வந்து ஒருத்தன் வந்து சொல்லியிருந்தான், இந்த மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்றேன், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண போறேன், வீட்டில் பயங்கர எதிர்ப்பு அப்படின்னோன்னா, ஏன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற, நீ வீட்டில் சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே அப்படின்னா, இல்லை அந்த பொண்ணு சொல்லிட்டா, நீ இல்லாமல் நான் வாழவே முடியாதுன்ட்டா. அப்போ எவ்வளோ பெரிய அன்பு அப்படின்னோடனே உலகத்தோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியில் வந்த டெஃபினிஷன் இது. அதாவது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், நன்மை தீமை அறியத்தக்க அறிவு, ஜீவ விருட்சம், ஜீவனும் நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் சொல்றது பிதாவை அறிவதே நித்திய ஜீவன். ஸோ இந்த அறிவுன்றது 2 இடத்துலையுமே இருக்கு. நீங்கள் ஜீவ விருட்சத்துக்கு போகணுன்னாலும் உங்களுக்கு அறிவு தான் தேவை. நன்மை தீமை அறியத்தக்கது கனியிலையும் அறிவு தான் இருக்கு. ஆனா நீங்க எந்த அறிவுல நீங்க ஆப்ரேட் பண்ண போறீங்கன்றதுதான் முக்கியம். நீங்க பிதாவை அறிகிற அறிவில நீங்க வந்து ஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடலும் கூட உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியில நீங்க ஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்ட் மாதிரியே தெரியும். அதாவது அதுலயும் நன்மை இருக்கு.
நன்மை தீமை ரெண்டுமே இருக்கிறதுனால அதில் இருக்கிற நன்மை உங்களுக்கு கரெக்ட் மாதிரி தெரியும், ஆனால் அது கரெக்டாக இருக்காது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன். அவன் சொன்ன உடனே எல்லாரும் டேய் அப்படின்னா அந்த பொண்ணை விட்டுறாதரா, அந்த பொண்ணு உன் மேலே நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்கிறா, அப்போ அதுதான்டா உண்மையான காதல் அப்படின்னா. ஆக்சுவலாக லவ்வுக்கு டெஃபினிஷன் இந்த உலகத்தில் அப்படி சொல்கிறாங்க. உலகத்தில் லவ்னா அது கிடையாது டெஃபினிஷன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா இவன் இல்லாமல் வாழ முடியாதுன்றதை நீங்கள் லவ்வுன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கொசு இருக்குது பார்த்தீங்களா, கொசு அது நம்மளை கடிக்கும்போது அது சொல்லும் நம்மளோட ரத்தம் இல்லாமல் அதால் வாழ முடியாது. அது என்ன சொல்லும், நீங்கள் இல்லாமல் வாழவே முடியாது பிரதர். நம்ம தூங்கும்போது கூட காதுக்குள்ளே ஏன்னு குத்திட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கீங்க கொசு வந்து நம்ம மேலே அன்பாக இருக்குன்னு நினச்சிட்டு? ஆமாம், அதால் நம்ம இல்லாமல் வாழ முடியாதுங்க. அது உண்மையான அன்பில் தானே இருக்கா? இல்லை இல்லை இல்லை, அது சுயநலமிக்க அன்பு. அந்த அன்பு தான் இந்த மாதிரி சொல்லும். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு ஒரு அன்பு சொல்லுதுன்னா அது வந்து உண்மையான அன்பு கிடையாது, அதில் சுயநலம் தான் இருக்குது. ஆனால் அதை யோசிக்க கூட முடியாத அளவுக்கு நம்ம கண்கள் வந்து குருடாக்கப்பட்டிருக்குன்னா, ஏன்னா அது நன்மை தீமை அறியத்தக்க கனியிலிருந்து வந்த அறிவு. இது நீங்கள் ஜீவ விருட்சத்துக்குள்ளே போனீங்கன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, அவர் வந்து தன்னோட ஜீவனை கொடுக்கும்போது அவரை வந்து நம்மளுக்காக தான் ஜீவனை கொடுக்க வர்றாரு. அவர் அந்த குத்துறானுங்க. ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவே இவர்களை மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். ஏன்னா அவருடைய அன்பு வந்து சுயநலமானது கிடையாது. நம்மளா இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருப்போம், அன்பு ஒரு பக்கம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளை வெளிப்படுத்துவோம். நம்மளுடைய குணாதிசயம் வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனியிலிருந்து வெளிப்பட்டுரும். ஆனால் ஆண்டவருடைய அன்பு வந்து சுயநலமே இல்லாமல் நம்மளை மட்டும் நேசிக்கிறதுனால வர்ற அன்பு. இந்த அன்புல படைக்கப்பட்டவர்கள் தான் நம்ம. நம்ம அந்த அன்பை நீங்க தெரிய 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 உங்களுக்குள்ள இருந்த இந்த குணாதிசயங்கள், நீங்க இருள் நம்மளை விட்டு விலகணும்னா நீங்க இருட்ட போன்னு சொன்னாலாம் முடியாது. நீங்க வெளிச்சத்தை அந்த பக்கம் லைட்டா நீங்க டைரக்ட் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இருள் உங்களை விட்டு அகன்று போயிடும். இந்த அன்பு தான் வந்து நமக்கு திருத்துவத்திலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிற அன்பு. இதே மாதிரி ஆளுகை எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம ஆளுகைன்னு பெரிய சிங்காசனத்துல உட்கார்ந்து ஆளுகை செய்யணுமா? நீங்க இதே தான் வந்து சீஷர்கள் மத்தியிலும் இதே பிரச்சனை தான் நடந்தது. ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ யூதருக்கு ராஜாவா? ராஜா தான். மேசியா? நான் தான் மேசியா. உடனே சீஷர்கள் முடிவு பண்ணிட்டானுங்க, ஆஹா யூதருக்கு இவர் தான் ராஜானா இவரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா இவர்கள் ரோம பேரரசு சீசர் எல்லாத்தையும் அடிச்சு துவைச்சிட்டு அந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருவாரு. நம்ம இவருக்கு சீசனா போறனால நாளைக்கு பேதுரு நினைச்சிட்டான், நான் வலது பக்கத்துல இருப்பேன், நீங்க இடத்து ஒரே சண்டை அவங்களுக்குள்ள இந்த இடத்துக்கு. ஏன்னா அது வந்து நீங்க இப்ப இருக்கிற பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்டா சண்டை போட்டுக்குவாங்க. மீன்வளத்துறை எனக்கு வேணும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எனக்கு வேணும், ஃபினான்ஸ் எனக்கு வேணும், இது மாதிரி அவங்களுக்குள்ள. ஏன்னா அவங்க முடிவு பண்ணிட்டாங்க இவர் தான் ராஜா. ஏன்னா இவர் வந்து மிராக்கிள் ஆஃப்டர் பண்றாரு, சூப்பர் நேச்சுரல் ஆப்ரேட் பண்றாரு. ஸோ சீஷர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இவருக்கு ஃபாலோ பண்ணிட்டோம்னா அடுத்து வந்து ரொம்ப ஒரு மினிஸ்டர் போஸ்ட்லாம் நம்மளுக்கு தான் தருவாங்க அப்படின்னு. ஆனால் அதனால நம்ம நினைச்சிடக்கூடாது, அப்போ ஆளுகைனா அது கிடையாதா, இவரே மாதிரி குற்று இவர்கிட்ட அடி வாங்கின மாதிரி நம்மளும் அடி வாங்கிட்டு அப்படி கிடையாது. இந்த ஆளுகையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இவர் எந்த இடத்துல ஆளுகை பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வருவார் பார்த்தீங்கன்னா, நீங்க இதை வந்து ஹிஸ்டரியோட சேர்த்து படிச்சாதான் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்க ஹிஸ்டரியில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து சில குருடர்களை சுகப்படுத்துவார். பிறவி குருடன்னு இருக்கும், சில குருடர்கள் இருக்கும். இந்த ரோம பேரரசு எப்படிப்பட்டவனுங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அகைன்ஸ்டா யாராவது பேசுனீங்கன்னா கண்ணை நோண்டிடுவானுங்க. நோண்டிட்டு அவனுங்களை இந்த பூமியிலே உயிரோட விட்டுருவானுங்க. அதை பார்க்கும்போது எல்லாம் மக்கள்கிட்ட ஒரு பயம் வரும், ஐயோ ரோமரா இவன் வந்து கொடூரமானவன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி கொடூரமானவன்களை சுத்திட்டு இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டு சுகப்படுத்துறாரு. அவனை கூப்பிட்டு அவனை கையை தொட்டு அவன் மேலே கையை வச்சு அவனை குணப்படுத்திட்டு சில அற்புதங்களை எங்கேயும் சொல்லாதான் பாரு, சில அற்புதத்தை போய் சொல்லும் பாரு. ஏன் அப்படின்னா அங்க ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறாரு. எப்படி ராஜாவை வெளிப்படுத்துறாருன்னா, நீ போய் சொல்லு, ரோம பேரரசர்கிட்டே சொல்லு, நீ எழுதின தீர்ப்பையே திருத்தி எழுதுற வேண்டாம் இந்த இயேசு, நான் ராஜாவா? ஆமா இப்ப சொல்லு, நான் ராஜாவா? நீ உட்கார்ற இடத்துல உட்கார்ற ராஜா இல்ல, உனக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற ராஜா. இதை வந்து சீஷர்களுக்கு புரியறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவனுங்க நினைச்சிட்டு இருந்தது அவங்களோட மேக்சிமம் பாயிண்டோட ராஜா அப்படின்னாலே அந்த சிங்காசனத்து மேலதான் அவனுங்க கண்ணு வச்சிருந்தானுங்க, இந்த இடத்துல உட்காரணும். ஆண்டவர் ராஜா ராஜான்னு சொன்னது வந்து அந்த சிங்காசனத்தை இல்லை, அதுக்கும் மேல. அதனாலதான் அவர் வந்து தன்னோட ஜீவனையே கொடுத்து ராஜாதி ராஜாவா வந்திருக்கிறாரு. அந்த காரியத்தை குறித்து நம்ம தொடர்ந்து இன்னும் வரப்போற வாரங்கள்ல பார்ப்போம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.